வணக்கம். கன்னி ராசி ஆனி மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது கன்னி ராசியில் மகம், புரம், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான பலன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது சிறு உதவியாக இருந்தாலும் பாதகத்தை இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டுமென்றால் இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த 2.25 நாட்கள் மிக கவனமாக இருக்கணும். 2.25 நாள் தான். ஆனால் இந்த 2.25 நாளில் பார்த்திங்கனாக்கா புதிய தொழில் தொடங்கினால் பெரிதளவு நன்மை இருக்காது. கடன் கொடுப்பது பெறுவது கட்டாயமாக நற்பலன்களை தராது. வெளியூர் பிரயாணம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. திடீரென்று உங்களுக்கு வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்ப்பது உத்தமமாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 30/6/2024 ஆனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி 13 நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 2/7/2024 ஆனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி 19 நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய சிறப்பான பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வது. கன்னி ராசிக்காரர்கள் யார் வம்புக்கும் போகாதவர்கள், யாரை பற்றியும் அதிகமாக குறை சொல்ல நேரமில்லாதவர்கள், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர்களை கேது பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தையாகப்பட்டது கோபத்தை உருவாக்கும். குரு பார்வை இருப்பதினால் சற்று உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து நற்பலன்களை தரும். அப்படி கோபம் வந்தால் பொறுமையாக இருக்கலாம். சனி பகவானை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் இத்தனை மாதமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளை, வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து உங்களுக்கு நற்பலன்களை இல்லாமல் போனாலும் கெடு பலன்களை தடுத்தவரை சனி பகவான் தான். அவரை மறக்கக்கூடாது, நன்றி கட்டாயமாக சொல்ல வேண்டும். பெரிதளவு பாதகம் இல்லாமல் நற்பலன்களை தந்து வந்த சனி பகவானுக்கு துணையாக குரு பகவானும் வந்து விட்டார். இனிமேல் கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வளவு பாதகம் இருக்காது. வருமானம் என்பது இயல்பாகவே வரும். செய்யும் தொழிலில், வியாபாரத்தில் உங்களுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நற்பலன்கள் நடக்கும். சற்று தாமதமாக அதற்கு பிறகு நற்பலன்கள் நடக்கும். காரணம், 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தான் இந்த தடைகளுக்கு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ யாராவது ஒருவர் இருந்துவிட்டால் உறவு சிக்கல்களை கொடுப்பார், குடும்பத்தில் குழப்பங்களை கொடுப்பார். ஆனால் அதையும் மீறி வெற்றிகளை பெறுகின்ற, நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குருவும் சனி பகவானும். தர்ம கர்மாதிபதி இருவருமே உங்களுக்கு நல்ல நிலையில் அமரும்போது தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகி நற்பலன்களை கொடுக்கும். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மறைமுகமாக எதிரிகள் இருந்தால், எதிர்ப்புகள் இருந்தால் அனைத்தையுமே மீறி வெற்றி பெறலாம். அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கும். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது பாக்கியஸ்தானம். இனிமேல் உங்களுக்கு மாதந்தோறும் நற்பலன்கள் நடக்கும். சிறு தடைகளாக இருந்தால் அதற்கு பிறகு நற்பலன்கள் நடக்கும். அதிகப்படியாக கஷ்டங்களாக இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாசரி இல்லாமல் இருக்கும். நல்ல ஜோதிடரை பரிசீலனை பார்ப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன், சூரியன், புதன் 3 கிரகங்களும் இணைந்து தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமருவது தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் வளர்ச்சி, வருமானம் இரட்டிப்பாக கிடைத்தல், பேசுகின்ற வார்த்தையில் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள், குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய இதனால் வரையில்
தடைகளாக இருந்திருந்தால் தடைகளற்று நற்பலன்கள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.